திருவண்ணாமலையில் கனமழை பெய்து வரும் நிலையில் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கூடுதல் தகவல்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், நாளை மகாதீபம் ஏற்றப்பட இருக்கிறது திருவண்ணாமலையில். தற்பொழுது கனமழை பெய்து வருகிறது, சாலைகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சீரமைக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? அவலூர்பேட்டை செல்லக்கூடிய சாலையில் தான் இருக்கிறோம். திருவண்ணாமலை டவுன் பகுதியிலிருந்து அவலூர்பேட்டைக்கு செல்லக்கூடிய சாலையில பாத்தீங்கன்னா வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அதாவது முழங்கால் அளவிற்கு தண்ணீர் ஓடக்கூடிய காட்சிகள் தான் நம்முடைய ஒளிப்பதிவாளர் நரேஷ் உங்களுக்கு காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பக்கத்திலேயே தான் ஒரு 1/2 கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா இந்த கிரிவல பாதை எண்டா வரக்கூடிய இந்த ஈசானி லிங்கம் இருக்கக்கூடிய பகுதி இருக்கிறது. அங்கிருந்து ஒரு 500 மீட்டர் பக்கத்துல தான் நம்ம இருக்கோம். இந்த பகுதி முழுவதுமே தற்போது பாத்தீங்கன்னா இந்த கிரிவல பாதையிலும் இதே போன்ற ஒரு சூழல் தான் இருக்கிறதே நம்மால பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாம இந்த கொட்டும் மலையிலும் நிறைய பேர் பக்தர்கள் குறிப்பாக இந்த 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையில சென்று கொண்டிருக்காங்க. குறிப்பாக இந்த அவலூர்பேட்டை பகுதியில் கடந்த முறை பெஞ்சமில் புயல் வந்தபோது இந்த ஒரு இடத்துல பிளாக் ஏற்பட்டதுனால இந்த பக்கம் மழைநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடுவதாக இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். இருந்தாலும் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை குறிப்பாக கலெக்டர் பாஸ்கர பாண்டியன் உள்ளிட்ட பலர் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருந்தாலும் கூட தற்போது அதிக அளவிலான கனமழை விட்டு பெய்து கொண்டிருக்கிறது. நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தற்போது நேரடியாக பார்க்கிறோம், கனமழை பெய்து வருகிறது. இதற்கு மத்தியில் குறிப்பாக அந்த அண்ணாமலையாருடைய மழை கூட தெரியாத அளவிற்கு மேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன. தற்பொழுது இந்த பகுதியில் கனமழை காரணமாக வாகன போக்குவரத்து சிறிதாக சற்று முன்பு பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் வாகன போக்குவரத்து திருப்பி விட்டாங்க. இந்த பக்கத்தில் வாகனங்களை விட அனுமதிக்கல. இருந்தாலும் குடையை பிடித்து வரும் இந்த போன்ற மழை தடுப்பு உடைகளை அணிந்து வரும் பக்தர்கள் இங்க குறிப்பாக இந்த கிரிவல பாதையில் கிரிவலம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாளையும் மழை இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நம்ம தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் நம்மளுடைய செய்தியாளர்கள் 5க்கும் மேற்பட்டோர் ஆங்காங்கே இருந்து நேரலை தகவல்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாளை என்ன மாதிரியான ஒரு நிலை இருக்கிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.